ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்பெல்லாம் நிலைமை மாறிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 2026 பிறந்துருச்சு, தமிழக வெற்றி கழகத்துக்கு விடிவு காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான் இருக்கு. ஆனா நிலைமை பாத்தீங்கன்னா ஒரு வகையில அவங்களுக்கு ஃபேவரா தாங்க போயிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் வச்சு ஆட்சியை பிடிச்சிருவாங்களா, கட்சியை வளர்த்துருவாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். என்ன சம்பவம் நடந்துருச்சுன்னா, இத முன்னாடியே ஒரு தீர்க்கதரிசி மாதிரி விஜய் அவர்கள் சொன்னார். ஈரோடு மாவட்டத்தில் நடந்த மக்கள் சந்திப்பிலேயே வருஷம் பொறக்கட்டும், பொங்கல் முடியட்டும், அடுத்தடுத்து நம்ம கூட வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க எல்லாருமே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி வச்சாருங்க. நம்ம செங்கோட்டையன் அவர்கள் கூட என்ன சொன்னார்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக அப்படின்னு இருக்காதுங்க, தமிழக வெற்றி கழகம் தான் அதிமுகவா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு. சொன்ன வேகத்திலேயே ஒவ்வொருத்தரங்களா அதிமுக இருந்து பிரிந்தவர்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல போயிட்டு ஐக்கியமாய் இருக்கிறாங்கன்னா அது வியப்புக்குரிய ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா இது ஆல்ரெடி கணிச்சதுதான். ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் எடுத்திருக்கிற அரசியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே காலி பண்றதுதான், அவருடைய அஜெண்டா ஏடிஎம்கே காலி பண்றதுதான். அதனாலதான் எம்ஜிஆர் எடுத்துக்கொண்டார், செங்கோட்டையின் வரவுக்கு பிறகு ஜெயலலிதாவையும் எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு ஜேசிடி பிரபாகர் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, போயிட்டு தமிழக வெற்றி கழகத்துல ஐக்கியமாயிருக்கிறார். போன கையோட என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க இபிஎஸ் நம்பி பார்த்தோம், அவரும் வேலைக்கு ஆகல. அவருக்கு மாறா ஓபிஎஸ் நம்பணும், அவரும் வேலைக்கு ஆகல. ரெண்டு பேரும் பாஜகவினுடைய கைக்கூலியா தான் இருக்கிறாங்க, பாஜகவினுடைய கைபொம்மை மாதிரி தான் இருக்கிறாங்க. பாஜக என்ன சொல்லுதோ அதேதான் இவங்க ரெண்டு பேரும் செய்யறாங்க. அதனால இவர்களுக்கு மாற்றா யாருன்னா இருக்க மாட்டாங்களா? எங்க ஐயா எம்ஜிஆர் மாதிரியும் எங்க அம்மா ஜெயலலிதா மாதிரியும் யாருன்னா ஒருத்தருங்க வழி நடத்த வரமாட்டாங்களா? தமிழ்நாடு தூக்கி நிப்பாட்டு வைக்கிறதுக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி தவித்து கொண்டிருந்தோம். அப்பதாங்க வந்தாரு எங்க விஜய். ஜெயலலிதா கொள்கைகளையும் எம்ஜிஆருடைய கொள்கைகளையும் தூக்கி எடுத்துட்டு வந்தாரு பாருங்க. இவருதான் தமிழ்நாடு அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போறாரு. புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் கொடுத்த ஆட்சியை எங்க புரட்சி தளபதி விஜய் அவர்கள் கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்துருச்சு. அதனாலதான் நான் போய் இங்க ஐக்கியமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நான் கேக்குறேன், ஜேசிடி பிரபாகரனுக்கு உங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துல போயிட்டு சேரணும்னா போய் சேர்ந்துக்கலாம். ஆனா நீங்க ஒப்பிடுறீங்கள, எம்ஜிஆர் கூட ஜெயலலிதா கூட ஒப்பிடுறீங்களே, இந்த ஒப்பிடுதல் எதுக்கு? ஏங்க இந்த அளவுக்கு சொம்பு தூக்குறீங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னா நீங்க போய் சேருங்க. ஏன்னா ஒரு கட்சியில போய் சேருது ஜனநாயக உரிமை. அது யாருமே ஏன்ப்பா இந்த கட்சியில போய் சேர்ந்த, இந்த கட்சியில போய் சேராத அப்படின்னு யாரும் தடுக்க போறது இல்ல. இந்த கட்சியை விட்டுட்டு வேற கட்சிக்கு நீங்க போங்க, இல்ல வேற கட்சி கூட தொடங்குங்க, அது உங்களுடைய உரிமை. ஆனா ஒப்பிடுறீங்க பாருங்க, இதுதான் இங்க வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. எம்ஜிஆர் பீரியட்லயே இவர் என்ன பண்ணிருக்காரு, எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம திமுகவில அன்பழகனை வீழ்த்தி இருக்கிறாரு. ஜெயலலிதாவுடைய ஆட்சியில இவர் மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு. இப்பேற்பட்ட ஒரு தொண்டர், ஒரு மூத்த அரசியல்வாதி இன்னைக்கு விஜய் கிட்ட போய் சேர்ந்துட்டு நீங்க அதிமுகவை இழிவுபடுத்துறீங்க, எம்ஜிஆரை இழிவுபடுத்துறீங்க, ஜெயலலிதா அவர்களை இழிவுபடுத்துறீங்க அப்படின்ற ஒரு பேச்சு தான் இன்னைக்கு அதிமுகவுல எழும்பிருக்கு. உண்மையிலேயே ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் அப்படி சொல்லியிருக்க கூடாது. இப்ப இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா, ஜெயலலிதாக்கு அப்புறம் எங்க அண்ணன் விஜய் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் இவங்க மகன் போய் என்ன பண்ணாரு, தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைஞ்சாரு. இவர் என்ன பண்ணிருந்தாரு, அதிமுக ஒன்றிணைக்கணும், அதாவது ஓபிஎஸ் என்ன பண்ணாரு, பிரிஞ்சு வந்தாரு. இரட்டை தலைமை, ஒற்றை தலைமை வேண்டாம், இரட்டை தலைமை தான் அப்படின்ற ஒரு முரண்பாடு வந்ததுல, அப்போ இவர் பிரிஞ்சு வந்தார். பிரிஞ்சு வந்தோன்னு இவருக்கு தான் ஓபிஎஸ்க்கு தான் ஆதரவாளராக இருந்தார், தொடர்ந்து பயணிச்சிருந்தார். ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஓபிஎஸும் சில டைம் பாஜகவின் பேச்சை கேட்டாரு. ராமநாதபுரம் தொகுதியில நிக்க வேணா நாங்க சொன்னோம், ஆனா இவர் மீறி நின்னாரு. அதனால இவர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அதனால நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு என்ன பண்ணாரு அண்ணன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புகழேந்தி, ஜேசிடி பிரபாகரன், கேசி பழனிசாமி 3 பேரை சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு என்ன பண்ணாங்க, ஆரம்பிச்சாங்க. இந்த மூலமா பிரிந்து கிடக்கிற அதிமுக எல்லாரும் நாங்க ஒன்றிணைக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னவரு அதிலே உறுதியா இருந்தாரா? இவர் கொண்ட கொள்கையில, இவர் கொண்ட எல்லாவற்றிலும் இவர் உண்மையா இருந்திருக்கிறாரா அப்படின்னா இல்லவே இல்ல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இன்னைக்கு விஜயை நம்பி போறீங்க, தமிழக வெற்றி கழகத்தை போறீங்க, எதை நம்பி போறீங்க அப்படின்னு கேட்டா, நான் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, எம்ஜிஆருடைய ஆட்சியும் ஜெயலலிதாவுடைய ஆட்சியும்
இவர் என்ன பண்றாரு, விஜய் கொடுக்க போறாரு அப்படின்னு இவர் நம்பி போய் இருக்கிறதா சொல்றாரு. அதுக்கு தாங்க இங்க இடிக்குது. ஏன்னா இதத்தான் விஜய் அவர்கள் ஆரம்பத்துல இருந்து என்ன பண்றாரு, எடுத்திருக்கிறாரு. அதிமுக ஓட்டு அவர் என்ன பண்ணணும், பிரிக்கணும். அதிமுக கட்சின்ற ஒரு கட்சி இருக்கக்கூடாது. அதுக்கு மாறா இங்க தாவேக்கா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்பவே அவர் என்ன பண்ணாருன்னா எம்ஜிஆரை தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சார். இன்னைக்கு ஜேசிடி பிரபாகரன் நினைக்கிற மாதிரிதான் பல பேர் என்ன பண்றாங்க, தொண்டர்கள் நினைக்கிறாங்க. ஏடிஎம்கே அப்படின்றதுல இங்க எம்ஜிஆருடைய கொள்கையே இல்ல, ஜெயலலிதாவுடைய கொள்கை இல்ல, இவங்க பேசுற பேச்சுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பாஜகவை சார்ந்துதான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு கோடை போட்டுக்கிட்டு அவர் ஒரு வழியில போறாரு, ஓபிஎஸ் அவர்கள் அவர் ஒரு வழியில போறாரு. இன்னைக்கு பிரிஞ்சு கிடக்குறாங்க எல்லாருமே. இவங்களை ஒருங்கிணைத்து ஒரு அதிமுகவை செயல்படுத்துறதுக்கு வழிநடத்துறதுக்கு இங்க சக்தி கிடையாது. அப்போ இதுக்கு மாறா யாருப்பா இங்க குரல் கொடுக்கிறா அப்படின்னா விஜய் வந்துட்டாருல. விஜய் வந்துட்டாரு, எம்ஜிஆரை பத்தி பேசுறாரு, ஜெயலலிதா பத்தி பேசுறாரு. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் திமுகவை எந்த அளவுக்கு எதிர்த்தாங்களோ அந்த அளவுக்கு எதிர்க்கிறாருப்பா அப்படின்ற ஒரு மன தோற்றம் தான் இன்னைக்கு அதிமுக இருக்கிற ஒவ்வொரு தொண்டர்களும் இருக்கு. இன்னைக்கு ஜேசிடி பிரபாகரன் அவர்களுக்கு தோன்ற விஷயம் நிறைய தொண்டர்களுக்கு, அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கு. அதனால இன்னும் நிறைய பேர் வருவாங்க. செங்கோட்டையன் அவர்கள் கோடு போட்டாருங்க. நிச்சயமா அவர் வந்து போய் சேரும் போது எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஏப்பா இவருக்கு என்ன, இவரு எவ்வளவு பேர் அரசியல்வாதி, எத்தனை வருஷம் இவருக்கு அனுபவம் இருக்கு, இவரு போய் விஜய் கூட போய் சேர்றாரு அப்படின்னு எல்லாருமே என்ன பண்ண பேசும் போடுறாங்க. ஆனா இன்னைக்கு செங்கோட்டையன் போனாரு, பின்னாடியே எல்லாருமே என்ன பண்றாங்க வந்து. ஏசிடி பிரபாகரன் மாத்திரம் இல்ல, அதிமுகவின் முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, திருச்செங்கோடு ஒன்றிய செயலாளர் அவர் என்ன பண்ணிருக்காரு, அருண்ராஜ் தலைமையில போய் சேர்ந்திருக்காரு. இன்னைக்கு அதிமுக இருக்கிறவங்க எல்லாருமே விஜய் பக்கம் போக ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு அதிமுக அப்படின்ற கட்சி கரைய தொடங்கிருச்சு. செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக ஒரு கட்சி இருக்காது, அது தமிழக வெற்றி கழகமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாருன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இங்க வந்துருவாங்க அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ இது ஜேசிடி பிரபாகரோட நின்னுடுமா அப்படின்னா கிடையாது. பிரிந்து கிடக்கிற அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாருமே இங்க எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்துட்டு, ஓபிஎஸ் தவிர்த்துட்டு திரும்பவும் விஜய் அவர்கள் கிட்ட போவாங்க அப்படின்னு தான் கணிக்கப்படுது. ஏன்னா ஜேசிடி பிரபாகர் அவர்கள் சொல்றபடி இன்னும் நிறைய பேர் அதிமுகவை விட்டு இங்க விஜய் பக்கம் வருவாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் தாவேக்காவின் களமாக இருக்கும். நாங்க அந்த அளவுக்கு பேஸ்மெண்ட் லெவல்ல நாங்க என்ன பண்ண போறோம், ஒர்க் பண்ண போறோம். ஏங்க அதிமுக ஒர்க் பண்ணிருக்கோங்க, எம்ஜிஆர் காலத்துல ஒர்க் பண்ணிருக்கோம், ஜெயலலிதா காலத்துல ஒர்க் பண்ணிருக்கோம், அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒர்க் பண்ணிருக்கோம். ஏன் விஜய்க்கு ஒர்க் பண்ண மாட்டோமா? ஏன் விஜய்க்கு ஒர்க் பண்ணி நாங்க வந்து இதேதான் செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு. நிரந்தர முதலமைச்சர் எந்த அளவுக்கு இவங்க எல்லாம் மாறிட்டாங்க பாத்தீங்களா? பச்சோந்தியா இருக்கிறாங்கல்ல. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொன்னாங்க, அவருடைய மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா ஜெயலலிதான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்களுடைய மறைவுக்கு பிறகும் இன்னைக்கு விஜய தூக்கி என்ன பண்றாங்க, தலையில வச்சாராங்க. அப்படி என்ன இருக்கு அப்படின்றது எம்ஜிஆரோட ஒப்பிடுறாங்கல்ல. ஜெயலலிதா எந்த அளவுக்கு விஜய் அவர்களை வாட்டி வதச்சாங்க, எந்த அளவுக்கு ஜெயலலிதாவுக்கு முன்பாக விஜய் அவர்கள் கைக்குட்டி கூனி நின்னாரு அப்படின்றது எல்லாமே வரலாறு. இதெல்லாம் தெரியாம இன்னைக்கு ஜெயலலிதாவோட ஒப்பிடுறாங்க. இவங்களெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா இவங்களுடைய என்னம்லாம் ஆட்சி அதிகாரம் இந்த உடைய ஆசையினாலதான் இவங்க இது மாதிரி போறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு இளைஞர்களுடைய படம் இருக்கு, மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்ற ஒரு மாய பிம்பத்துல இவங்க என்ன போறாங்க. தேர்தலுக்கு அப்புறம் இந்த நிலைமை விஜய் அவர்களுக்கு இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு இவர் ஜூன் இல்ல ஜூலைல என்ன பண்ணுவாரு, சினிமாக்கு நடிக்க வந்துருவாரு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார் விஜய். இவங்களே காசு கொடுத்து இவங்களே கிரியேட் பண்றாங்க. சோசியல் மீடியாக்கள் முதற்கொண்டு எல்லாருக்கும் என்ன பண்றாங்க, இவங்களே கிரியேட் பண்றாங்க. விஜய்க்கு 30%, 20% மக்கள் வெள்ளம் கூடுது, இளைஞர்கள் வராங்க, வர்றதாங்க செய்யும். இதுக்கு முன்னாடி வெளியே வராத ஒரு சூப்பர் ஹீரோ வெளியே வராரு, அவரை நேருக்கு நேர் பார்க்க மாட்டோமா, ஒரு போட்டோ எடுக்க மாட்டோமா, ஒரு ரீல்ஸ் போட மாட்டோமா அப்படின்னு ஒவ்வொருவரும் இளைஞர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை எல்லாருமே என்ன பண்றாங்க, ஏங்குறாங்க. ஆனா அப்படி வர ஒரு கூட்டத்தை எழுச்சினால வருது, இவரு கட்டமைப்புனால வருது அப்படின்னு இன்னைக்கு தமிழக வெற்றி கட்டமைப்பே சந்தி சிரிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. காசு கொடுத்தாதான் இங்க பதவி. நீங்க இது இன்னொரு விஷயம், சோசியல் மீடியாக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு. ஒரு எம்எல்ஏ சீட்டு வேணும்னா 10 கோடி கொடுக்கணும் அப்படின்னு. 10 கோடி குத்தா உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு, அந்த தொகுதியில நீங்க வேட்பாளரா நிக்கலாம் அப்படின்ற ஒரு வதந்தியும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்து மேல இருக்கு. ஆனா தொடர்ந்து பதவி கொடுத்தா காசு தொடர்ந்து வெளியே வந்துருச்சுல. இன்னைக்கு அஜித்தா அவங்க என்ன பண்ணாங்க, தூத்துக்குடி அஜித்தா
காசு கொடுத்தாதான் உனக்கு பதவி வேணும் அப்படின்ற அவங்க கிட்டத்தட்ட 2 கோடி கிட்ட செலவு பண்ணிருக்காங்க. கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல 2 கோடி செலவு பண்ணிருக்காங்க. ஆனா உண்மையா உழைக்கிறவங்களுக்கு சீட்டு தர மாட்டேன், பணத்தை கொடுத்தா சீட்டு கொடுப்பேன் அப்படின்ற ஒரு நிலைமை தானே தமிழக வெற்றி கழகத்துல இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு கட்சியில தான் ஆளுமை மிக்க இருந்த ஒரு கட்சியில இருந்து இவங்க எல்லாம் போய் என்ன பண்ணிருக்காங்க, அங்க ஆதரிக்கிறாங்க, முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இது எல்லாமே பாஜக பின்னாடி இருந்து இயக்குது, பாஜக விஜயை வைத்துக் கொண்டு அதிமுகவை சதைக்குது அப்படின்னு சில பேர் என்ன பண்றாங்க, கருத்து சொல்றாங்க. ஏன்னா பாஜக டைரக்டா சதைச்சா பாஜக கெட்ட பேர் வந்துடும். சோ விஜயை வச்சு இதை சதைக்கணும், அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இருக்க கூடாது, சதைச்சிடணும் அப்படின்னு தான் பாஜகவின் கைக்கூலியா தான் விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு அப்படி சொல்ல. இன்னைக்கு ஜேசிடி பிரபாகரன் ஓபிஎஸ்ஸையும் இபிஎஸ்ஸையும் என்ன பண்றாரு, பாஜகவின் கைக்கூலின்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறார்ல, விஜய் யாருடைய கைக்கூலி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் பொழுது 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இருக்காது. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதே திமுகவுக்கு ஆப்போசிட்டா இல்லங்க. அவர் கட்சி ஆரம்பிச்சது அதிமுகவை ஒழிக்கணும், அதிமுக வாக்கு வங்கி பிரிக்கணும், அதிமுக வாக்கு வங்கி சரிக்கணும் அப்படின்ற ஒரு இதுதான். 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. இந்த தேர்தல்ல விஜய் அவர்கள் 2ஆம் இடத்துக்கு வருவாரா வரமாட்டாரா? இன்னைக்கு ஜேசிடி பிரபாகர் செங்கோட்டையை தொடர்ந்து நாஞ்சில் சம்பத் நிறைய பேர் போயிட்டாங்க. இன்னைக்கு ஜேசிடி பிரபாகர்னு போயிருக்காரு. நாளைக்கு புகழேந்தி வருவாரு, கேசி பழனிசாமி ஒவ்வொருத்தரா வருவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜேசிடி பிரபாகர் சொல்றாரு இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. ஜேசிடி பிரபாகரன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கிறாரு. ஜெயலலிதாவுடைய ஆட்சியும் எம்ஜிஆருடைய ஆட்சியும் விஜய் அவர்கள் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில நான் போய் சேர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.